ஹலோ ஃப்ரெண்ட், வணக்கம். இப்போ கடலை மாவு போண்டா செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கிறேன். 3 ஸ்பூன் கடலை மாவு எடுத்துக்கின்னு ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு 2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கணும். பெரிய ஸ்பூன், சின்ன ஸ்பூன் கிடையாது, பெரிய ஸ்பூன். கொஞ்சம் ஆப்ப சோடா மாவு போட்டுக்கணும். இல்லை ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 3 வெங்காயமும் இதில் போட்டுக்கணும். பச்சை மிளகாய் ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கணும். கறிவேப்பிலை, மல்லித்தழை, மல்லி இலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கொஞ்சம் ஓமம் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஓமம் கொஞ்சம் கசக்கி போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி போட்டு கலந்து வச்சுக்கணும். இப்போது எண்ணெய் போட்டு இந்த எண்ணெய் கடாயில் ஊற்றிக்கணும். பொரிக்கிறதுக்கான எண்ணெய் இப்போ கடாயில் போட்டுக்கணும். எண்ணெய் காஞ்சதும் போண்டா போடுவோம். எண்ணெய் காஞ்சிடுச்சின்னு கொஞ்சோண்டு விட்டு பார்த்து செக் பண்ண காஞ்சிடுச்சு. இப்போ போண்டா போட்டுக்கலாம் வாங்க. வாங்க சாப்பிடலாம் எங்கள் வீட்டுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.